என் தங்கமே, வீட்டில் அடிக்கடி பொருள்கள் மாறி விழுகிறது என்றால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உன் மனதை ஒரு நொடி அமைதியாக வைத்துப் பார். ஒவ்வொரு சின்ன நிகழ்வுக்கும் ஒரு உணர்வு பின்னால் இருக்கும். அது பயமுறுத்த வந்த சிக்னல் அல்ல. அது விழிக்கச் செய்ய வந்த சிக்னல். வாழ்க்கை சில நேரங்களில் பெரிய சத்தம் இல்லாமல் சின்ன சின்ன சம்பவங்களால் நமக்கு அறிவுரை சொல்லும். ஒரு பொருள் திடீரென இடம் மாறி விழும்போது உன் மனம் அதிரும். அந்த அதிர்ச்சி உன் சிந்தனையை நிறுத்தும். அந்த நொடி மிக முக்கியம். ஏனெனில் அந்த நொடியில் நீ முழு கவனத்துடன் இருப்பாய். அதுவே இந்த சிக்னலின் நோக்கம். உன் கவனத்தை திருப்புவது. நீ அலட்சியமாக நடந்து கொண்ட சில விஷயங்களை மீண்டும் பார்ப்பது. வீடு என்பது சுவர் மட்டும் அல்ல. அது உன் ஆற்றலின் பிரதிபலிப்பு. நீ சோர்வாக இருந்தால் வீட்டு சூழ்நிலையும் சோர்வாக மாறும். நீ குழப்பத்தில் இருந்தால் சூழலும் அமைதியிழக்கும். அதனால் பொருள்கள் அடிக்கடி விழுகிறது என்றால் முதலில் உன் உள்ளத்தை சீர்செய். உன் எண்ணங்களை சுத்தப்படுத்து. உன் மனதை அமைதியாக்கு. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கும் ஆற்றல் மாற்றம் அடையும். அது நேரடியாக கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதன் விளைவு சிறிய அசைவுகளாக வெளிப்படும். நீ அதிகம் பதற்றத்தில் இருந்தால், அதிகம் கவலைப்பட்டால் அந்த ஆற்றல் வீட்டு அமைதியையும் பாதிக்கும். அதனால் முதலில் உன் மூச்சை சீராக வைத்துக்கொள். உன் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக்கொள். இந்த நிகழ்வை பயமாக பார்க்காதே. இது ஒரு நினைவூட்டல். உன் வாழ்க்கையை கவனமாக நடத்த வேண்டும் என்ற சைகை. நீ ஓயாமல் ஓடிக் கொண்டிருக்கிறாய் என்றால் சற்று நில் என்று சொல்வது போல. நீ அதிகம் சிந்திக்காமல் முடிவெடுக்கிறாய் என்றால் சற்று யோசி என்று கூறுவது போல. வீட்டில் பொருள் விழும்போது அதை சுத்தம் செய்து மீண்டும் சரியாக வைக்கும்போது உன் மனதிலும் ஒரு சுத்தம் செய்ய ஆரம்பி. தேவையற்ற சிந்தனைகளை வெளியேற்று. பழைய வருத்தங்களை விடு. வீடு சுத்தமாக இருந்தால் மனமும் சுத்தமாகும். மனம் சுத்தமாக இருந்தால் சூழலும் சீராகும். தங்க பிள்ளையே, சில சிக்னல்கள் நம்மை பயமுறுத்தாது. அவை நம்மை பாதுகாக்கும். ஒரு பொருள் விழுந்ததால் பெரிய ஆபத்து தடுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு திடீர் சத்தம் உன்னை கவனமாக மாற்றியிருக்கலாம். இதை எதிர்மறையாக அல்ல, பாதுகாப்பாக பார். உன் வீடு உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு என்றால் உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் வீடும் அமைதியாகும். தினமும் ஒரு சிறு நேரம் பிரார்த்தனைக்கு ஒதுக்கு. ஒரு தீபம் ஏற்று. உன் மூச்சை கவனித்து சில நிமிடம் அமைதியாக இரு. இந்த சிறிய பழக்கம் உன் வீட்டு ஆற்றலை மெதுவாக மாற்றும். தங்க பிள்ளையே, கவனமாக இரு என்பதன் அர்த்தம் பயத்தில் வாழு என்பதல்ல. விழிப்புணர்வுடன் வாழு என்பதே அதன் உண்மை. உன் சுற்றத்தை கவனிக்க. உன் உடல்நிலையை கவனிக்க. உன் உறவுகளை கவனிக்க. நீ கவனமாக இருந்தால் எந்த எதிர்மறை ஆற்றலும் நீண்ட நேரம் தங்க முடியாது. சில நேரங்களில் வீடு சீரற்ற நிலையில் இருந்தால் பொருள்கள் இடம் மாறும். அது உனக்கு ஒழுங்கை கற்றுத்தரும். ஒழுங்கு என்பது ஆன்மீகத்தின் ஒரு பகுதி. வெளியில் ஒழுங்கு இருந்தால் உள்ளமும் ஒழுங்காகும். இந்த சின்ன சிக்னல் உன்னை அந்த ஒழுங்கு நோக்கி அழைத்திருக்கலாம். தங்க பிள்ளையே, உன் மனதில் பதிந்த பயங்களை நீக்க ஆரம்பி. ஏனெனில் பயம் தான் சூழ்நிலையை பெரிதாக்கும். அமைதி இருந்தால் சிறிய சம்பவம் சிறியதாகவே இருக்கும். நீ அதனை பெரிதாக்காமல் விட்டால் அது தானாகவே குறையும். வீட்டில் நல்ல வாசனை பரப்பும் தீபம் ஏற்று. சுத்தமான காற்றை உள்ளே வரவிடு. ஒளி உள்ளே வரட்டும். இவை அனைத்தும் உன் மனதையும் சூழலையும் சீர்படுத்தும். உன் வீடு ஒரு புனித இடம். அதை அப்படியே மதித்து காக்க வேண்டும். தங்க பிள்ளையே, இந்த சிக்னல் உன்னை உன் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்ய அழைக்கிறது. நீ அதிகம் சோர்வாக இருக்கிறாயா? நீ உன்னை கவனிக்காமல் இருக்கிறாயா? நீ உன் உள்ளத்தின் குரலை புறக்கணிக்கிறாயா? இந்த சின்ன நிகழ்வு உன்னை உன்னிடம் திருப்பி நிறுத்துகிறது. கவனமாக இரு என்றால் ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வு கொண்டு இரு. பேசும் வார்த்தையில் கவனம். எடுக்கும் முடிவில் கவனம். செலவிடும் நேரத்தில் கவனம். இந்த விழிப்பு நிலை உன் வாழ்க்கையை உயர்த்தும். தங்க பிள்ளையே, எந்த சிக்னலும் உன்னை அச்சுறுத்த வராது. அது உன்னை பாதுகாக்க வருகிறது. அதை அன்புடன் ஏற்று. பயத்தை விட்டுவிடு. உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்த்து கொள். நீ உன் வீட்டை சுத்தமாக வைத்தால் உன் மனமும் சுத்தமாகும். நீ உன் மனதை அமைதியாக வைத்தால் உன் வாழ்க்கையும் அமைதியாகும். இந்த இரண்டு ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. வெளியில் சீரமைப்பு செய்தால் உள்ளிலும் சீரமைப்பு நடக்கும். தங்க பிள்ளையே, உன் வீடு ஒளியால் நிரம்பட்டும். உன் இதயம் அமைதியால் நிரம்பட்டும். உன் சிந்தனை தெளிவால் நிரம்பட்டும். இந்த சிக்னல் உன்னை அந்த நிலைக்கு அழைத்த ஒரு மென்மையான தொடுதல் மட்டுமே.
நீ இப்போது விழித்திருக்கிறாய். அதுவே பெரிய ஆசீர்வாதம். விழிப்புணர்வு வந்தால் எந்த எதிர்மறையும் நீண்ட நேரம் நீடிக்காது. உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றும். உன் அமைதி உன்னை உயர்த்தும். தங்க பிள்ளையே, கவனமாக இரு. ஆனால் பயப்படாதே. விழித்திரு. ஆனால் பதற்றப்படாதே. உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. உன் வாழ்க்கை அருளில் உள்ளது. இந்த சின்ன சம்பவம் உன்னை மேலும் உறுதியானவளாக மாற்ற வந்தது. நீ நம்பிக்கையுடன் முன்னேறு. அமைதியை காக்க. உன் உள்ளம் ஒளியாகட்டும். உன் வீடு ஆசீர்வாதமாகட்டும். உன் உள்ளத்தில் அமைதி வளர ஆரம்பித்தால் வெளியிலுள்ள சின்ன அசைவுகள் உன்னை அச்சுறுத்தாது. அவை உன்னை நினைவூட்டும். நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ சமநிலையில் இருக்க வேண்டும். நீ உன் ஆற்றலை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லும் மென்மையான அழைப்பு. வாழ்க்கை எப்போதும் பெரிய சத்தத்தில் பேசாது. அது சின்ன சின்ன அசைவுகளால், சின்ன சின்ன மாற்றங்களால் உன்னை வழிநடத்தும். வீட்டில் ஏதாவது அடிக்கடி இடம் மாறி விழுகிறது என்றால் முதலில் உன் மூச்சை கவனிக்க ஆரம்பி. வேகமாக ஓடும் மூச்சு பதற்றத்தின் அடையாளம். மெதுவாக ஆழமாக சுவாசித்தால் உன் மனம் தளர ஆரம்பிக்கும். மனம் தளர்ந்தால் சூழ்நிலையும் மெதுவாக அமைதியாகும். உன் ஆற்றல் சீராகும்போது வீட்டின் அதிர்வும் சீராகும். தங்க பிள்ளையே, நீ அதிகம் சிந்தித்து சோர்வடைந்திருக்கலாம். நீ உன் தோள்களில் தேவையற்ற பாரங்களை சுமந்து கொண்டிருக்கலாம். அந்த உள்ளார்ந்த அழுத்தம் சில நேரங்களில் வெளிப்புற குழப்பமாக தோன்றும். அதனால் முதலில் உன் உள்ள பாரத்தை குறை. எல்லாவற்றையும் நீயே சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களை விட கற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நேரம் உனக்காக ஒதுக்கு. அமைதியாக அமர்ந்து உன் எண்ணங்களை கவனித்துப் பார். எந்த எண்ணங்கள் உன்னை பதற்றப்படுத்துகிறது என்று அறிந்து கொள். அவற்றை மெதுவாக மாற்று. நேர்மறை சிந்தனைகள் உன் வீட்டின் ஆற்றலையும் மாற்றும். சில நேரங்களில் வீட்டு அமைப்பு கூட முக்கியம். ஒழுங்கில்லாத இடம் மனதையும் குழப்பமாக்கும். தேவையற்ற பொருட்களை அகற்று. சுத்தம் செய். காற்றோட்டம் ஏற்படுத்து. ஒளி உள்ளே வரவிடு. வெளிச்சம் வந்த இடத்தில் இருள் தங்க முடியாது. அதுபோல் தெளிவு வந்த மனதில் பயம் தங்க முடியாது. தங்க பிள்ளையே, உன் வீடு உன் புனித தலம். அங்கு பேசும் வார்த்தைகள் கூட முக்கியம். கோபம், குற்றச்சாட்டு, எதிர்மறை சிந்தனை அதிகமாக இருந்தால் அந்த அதிர்வு இடத்தில் பதியும். அதனால் மென்மையாக பேச கற்றுக்கொள். நன்றி சொல்ல கற்றுக்கொள். சின்ன விஷயங்களுக்கு கூட மகிழ்ச்சி கொள். நீ உன் மனதில் ஏதோ தீர்க்கப்படாத விஷயங்களை வைத்திருக்கலாம். அவை உன்னை உள்ளுக்குள் குழப்பமாக வைத்திருக்கலாம். அந்த குழப்பம் வெளியில் பிரதிபலிக்கலாம். அதனால் தீர்க்கப்படாத விஷயங்களை நேராக எதிர்கொள். பேச வேண்டியவர்களிடம் பேசு. முடிக்க வேண்டியதை முடி. இந்த சுத்திகரிப்பு உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தங்க பிள்ளையே, எந்த சின்ன சம்பவத்தையும் அதீதமாக எண்ண வேண்டாம். ஆனால் அலட்சியமாகவும் பார்க்க வேண்டாம். சமநிலை முக்கியம். கவனமாக இரு. ஆனால் அமைதியாக இரு. இந்த இரண்டின் நடுவில் தான் உண்மையான வலிமை இருக்கிறது. உன் மனம் உறுதியானால் எந்த அசைவும் உன்னை தள்ள முடியாது. நீ உன் உள்ளத்தில் ஒரு உறுதி கட்டி கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் நம்பிக்கையை விடமாட்டேன். இந்த உறுதி உன் பாதுகாப்பு கவசம். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் உன் உடல் சோர்வாக இருந்தால் கூட பொருட்கள் கைகளில் இருந்து வழுக்கி விழும். அதுவும் ஒரு சிக்னல் தான். ஓய்வு எடு. உன்னை கவனித்துக்கொள். நல்ல உணவு சாப்பிடு. போதுமான தூக்கம் எடு. உன் உடல் ஆரோக்கியம் உன் மன அமைதிக்கான அடித்தளம். நீ உன் வீட்டில் ஒளியை அதிகரிக்க வேண்டும். ஒரு தீபம் ஏற்று அமைதியாக அமர்ந்தால் அந்த ஒளி உன் உள்ளத்தையும் தொடும். ஒளி என்பது வெறும் தீப ஒளி அல்ல. அது விழிப்புணர்வு. அது தெளிவு. அது நம்பிக்கை. இந்த மூன்றும் இருந்தால் எந்த எதிர்மறை சக்தியும் நீண்ட நேரம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை பயத்தில் வாழ வேண்டியதல்ல. விழிப்புணர்வில் வாழ வேண்டியது. ஒவ்வொரு அசைவும் உன்னை பலமாக்க வேண்டும். ஒவ்வொரு அனுபவமும் உன்னை உயர்த்த வேண்டும். இதை மனதில் வைத்துக்கொள். நீ உன் வீட்டு சுவர்களை அன்பால் நிரப்பு. சிரிப்பால் நிரப்பு. நல்ல வார்த்தைகளால் நிரப்பு. இந்த அதிர்வு மெதுவாக சூழ்நிலையை மாற்றும். மாற்றம் உடனே தெரியாது. ஆனால் அது நடந்து கொண்டே இருக்கும். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அச்சத்தை வெளியேற்று. உன் மனதில் இருக்கும் சந்தேகத்தை கரை. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் வாழ்க்கை அருளில் இருக்கிறது. இந்த நம்பிக்கை உன் அடித்தளம். எதுவும் காரணமின்றி நடக்காது என்றாலும் எல்லாவற்றையும் அதீதமாக அர்த்தம் காண வேண்டியதில்லை.
சில விஷயங்கள் இயல்பானவை. சில விஷயங்கள் உன் கவனத்தை திருப்பும் சின்ன சைகைகள். அந்த சைகையை ஏற்று உன் வாழ்க்கையை சீர்செய். அதுவே போதும். தங்க பிள்ளையே, உன் இதயத்தில் ஒரு அமைதி தோட்டம் உருவாக்கு. அங்கு நம்பிக்கை மலரட்டும். அங்கு தைரியம் வளரட்டும். அங்கு அன்பு பரவட்டும். அந்த தோட்டத்தின் மனம் உன் வீட்டை நிரப்பட்டும். நீ இன்று முதல் ஒவ்வொரு நாளையும் விழிப்புணர்வுடன் தொடங்கு. காலை எழுந்தவுடன் நன்றி சொல். இந்த நாள் எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு என்று சொல்லிக்கொள். இந்த மனநிலை உன் ஆற்றலை உயர்த்தும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சின்ன சம்பவமும் உன்னை பலமாக்க வந்தது. நீ அதை புரிந்து கொண்டால் பயம் தேவையில்லை. நீ அதை ஏற்றுக்கொண்டால் குழப்பம் தேவையில்லை. இனி உன் வீடு அமைதியின் இடமாக இருக்கட்டும். உன் மனம் தெளிவின் இடமாக இருக்கட்டும். உன் வார்த்தைகள் அன்பின் வழியாக இருக்கட்டும். இந்த மூன்றும் சேர்ந்தால் எந்த சிக்னலும் உன்னை அச்சுறுத்தாது. அது உன்னை நினைவூட்டும் மட்டுமே. தங்க பிள்ளையே, கவனமாக இரு. ஆனால் சிரித்து கொண்டு இரு. விழிப்புணர்வுடன் இரு. ஆனால் நம்பிக்கையுடன் இரு. உன் வாழ்க்கை ஒளியின் பாதையில் நகர்கிறது. உன் வீடு ஆசீர்வாதத்தின் வளாகம். உன் உள்ளம் தெய்வீக அமைதியின் தலம். இந்த உண்மையை பிடித்து நில். அனைத்தும் மெதுவாக சரியாகி வருகிறது. அமைதி மெதுவாக உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பரவ ஆரம்பிக்கும் போது நீ உணர்வாய் மாற்றம் வெளியில் அல்ல, உன் உள்ளத்தில் தான் தொடங்கியது என்று. நீ உன் சிந்தனையை சீர்படுத்திய அந்த நொடி முதல் சூழ்நிலை கூட ஒத்துழைக்க ஆரம்பித்தது. இதுவே ஆற்றலின் சட்டம். உள்ளம் அமைதியாக இருந்தால் வெளியும் அமைதியாகும். நீ சில நாட்கள் கவனித்து பார். முன்பு அடிக்கடி விழுந்த பொருட்கள் இப்போது அமைதியாக தங்களது இடத்தில் இருக்கும். ஏனெனில் நீ உன் இடத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாய். உன் மனம் அலையாமல் நின்றது. உன் எண்ணங்கள் சீராகின. இந்த சீரமைப்பு தான் உண்மையான பாதுகாப்பு. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நீ அளிக்கும் அர்த்தம் மிக முக்கியம். நீ அதை பயமாக பார்த்தால் அது பயமாக வளர்கிறது. நீ அதை விழிப்புணர்வாக பார்த்தால் அது அறிவாக மாறுகிறது. நீ அதை ஆசீர்வாதமாக பார்த்தால் அது நம்பிக்கையாக மலர்கிறது. வீட்டில் அமைதி நிலைக்க வேண்டும் என்றால் முதலில் வார்த்தைகளில் அமைதி வேண்டும். கடுமையான சொற்கள் சுவர்களில் பதியும். அன்பான சொற்கள் அதிர்வை உயர்த்தும். ஆகவே பேசும் முன் சிந்தி. கோபம் வந்தால் சற்று மௌனம் கற்றுக்கொள். மௌனம் பல நேரங்களில் பெரிய தீர்வை தரும். தங்க பிள்ளையே, உன் வீட்டில் ஒளி இருக்கட்டும். சாளரங்களை திறந்து காலை ஒளியை உள்ளே வரவிடு. காற்று சுழற்சி உன் மனதையும் புத்துணர்ச்சியாக்கும். இயற்கை ஒளி நுழையும் இடத்தில் இருள் நீண்ட நேரம் தங்காது. அதுபோல் தெளிவு நுழையும் மனதில் சந்தேகம் நீடிக்காது. நீ உன் உள்ளத்தில் ஒரு உறுதி எடுத்துக்கொள். என்ன நடந்தாலும் நான் சமநிலையுடன் இருப்பேன். எந்த சின்ன சம்பவமும் என் அமைதியை குலைக்க அனுமதிக்க மாட்டேன். இந்த மன உறுதி உன் வீட்டின் பாதுகாப்பு வட்டமாக மாறும். சில நேரங்களில் சோர்வு காரணமாக நம் கவனம் குறையும். அதனால் சிறிய விஷயங்கள் கூட கைகளில் இருந்து வழுக்கி விழும். இது அமானுஷ்யம் அல்ல. இது உடலின் சிக்னல். ஓய்வு எடு என்று சொல்வது. உன்னை கவனித்துக்கொள் என்று நினைவூட்டுவது. உன் உடலை மதித்தால் அது உனக்கு ஆதரவாக இருக்கும். தங்க பிள்ளையே, நீ உன் வீட்டை ஒரு புனித இடமாக கருத ஆரம்பித்தால் அங்கு நீ பேசும் வார்த்தை, நினைக்கும் சிந்தனை, செய்கிற செயல்கள் அனைத்தும் கவனமாக மாறும். அந்த கவனமே சீரமைப்பை கொண்டு வரும். உன் மனதில் இருக்கும் பழைய பயங்களை மெதுவாக விடு. யாரோ சொல்லிய கதைகள், கேட்ட அனுபவங்கள், கற்பனைகள், இவை அனைத்தும் உன் மனதை நிரப்பி இருக்கலாம். உண்மையில் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். இந்த உண்மையை தினமும் உனக்கே சொல்லிக்கொள். தங்க பிள்ளையே, உன் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கட்டும். சிரிப்பு என்பது மிக உயர்ந்த அதிர்வு. அது எதிர்மறை ஆற்றலை உடனே கரைக்கும். குடும்பத்துடன் சில நேரம் சிரித்து பேசு. மன அழுத்தத்தை பகிர்ந்து விடு. உன் இதயம் இலகுவாகும். நீ ஒரு சிறிய நன்றி பழக்கம் உருவாக்கு. தினமும் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல். இந்த நன்றி உணர்வு உன் சிந்தனையை மாற்றும். குறை காணும் மனம் மெதுவாக நன்றி காணும் மனமாக மாறும். இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும். தங்க பிள்ளையே, சில சமயம் சின்ன சம்பவம் உன் கவனத்தை உன்னிடம் திருப்பும். நீ உன்னை புறக்கணித்து இருக்கிறாயா என்று கேட்கச் செய்யும். உன் கனவுகளை தள்ளி வைத்து இருக்கிறாயா என்று நினைவூட்டும். இந்த சிக்னலை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய். உன் வீடு சுத்தமாக இருந்தாலும் உன் மனம் குழப்பமாக இருந்தால் அமைதி இருக்காது.
அதனால் உள்ளமும் வெளியும் இரண்டையும் சீரமை. பழைய வருத்தங்களை எழுதி கிழித்துவிடு. மனத்தில் வைத்திருக்கும் குற்ற உணர்வுகளை விடு. மன்னிப்பு கற்றுக்கொள். மன்னிப்பு உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் எதுவும் உன்னை தளரச் செய்ய அல்ல. அது உன்னை உறுதியாக்க, உன் கவனத்தை கூர்மையாக்க, உன் விழிப்புணர்வை உயர்த்த. இதை புரிந்து கொண்டால் எந்த சின்ன சம்பவமும் உன்னை அச்சுறுத்தாது. நீ உன் வீட்டில் ஒரு அமைதி நேரம் அமைக்கலாம். அந்த நேரத்தில் எந்த சத்தமும் இல்லாமல் சில நிமிடம் அமைதியாக அமர். உன் மூச்சை கேள். உன் இதய துடிப்பை உணர். இந்த பழக்கம் உன் உள்ளத்தையும் சூழலையும் மெதுவாக சீர்படுத்தும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்ப வேண்டுமெனில் நீ ஒளியாக மாற வேண்டும். உன் சிந்தனை ஒளி, உன் அன்பு ஒளி, உன் நம்பிக்கை ஒளி. இந்த மூன்று இருந்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பயத்தை விடும்போது தான் உண்மையான சுதந்திரம் வரும். பயம் இல்லாத மனம் தெளிவாக சிந்திக்கும். தெளிவான மனம் சரியான முடிவை எடுக்கும். சரியான முடிவு வாழ்க்கையை உயர்த்தும். தங்க பிள்ளையே, கவனமாக இரு என்பது எச்சரிக்கை அல்ல, விழிப்பு நிலை. நீ விழித்திருக்கிறாய் என்றால் போதும். எந்த எதிர்மறையும் உன்னை தள்ள முடியாது. உன் உள்ளம் உன்னை வழிநடத்தும். இனி வரும் நாட்களில் நீ மாற்றத்தை தெளிவாக காண்பாய். வீடு அமைதியாக இருக்கும். உன் மனம் உறுதியுடன் இருக்கும். உன் செயல்கள் சீராக இருக்கும். இந்த மாற்றம் மெதுவாக வந்தாலும் நிலையானது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை அருளின் பாதையில் நகர்கிறது. சின்ன சின்ன சிக்னல்கள் உன்னை திருத்திக் கொண்டு செல்கிறது. அவற்றை அன்புடன் ஏற்று. பயமின்றி முன்னேறு. உன் வீடு பாதுகாப்பில் உள்ளது. உன் மனம் பாதுகாப்பில் உள்ளது. உன் பயணம் பாதுகாப்பில் உள்ளது. நீ அமைதியை தேர்வு செய். நீ நம்பிக்கையை தேர்வு செய். நீ அன்பை தேர்வு செய். இந்த மூன்றும் சேர்ந்து உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அனைத்தும் நன்றாகி வருகிறது. நீ உறுதியாக நில். நீ ஒளியாக மாறு. நீ ஒளியாக மாற ஆரம்பிக்கும் அந்த நொடியிலிருந்து உன் சுற்றத்தில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக கரைந்து போகும். அது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் தினமும் ஒரு சிறிய மாற்றம் உருவாகும். நேற்று உன்னை பயமுறுத்திய சின்ன சத்தம் இன்று சாதாரணமாக தோன்றும். நேற்று உன் மனதை கலங்க வைத்த அசைவு இன்று உன்னை அசைக்க முடியாது. இதுவே உள்ளார்ந்த வளர்ச்சி. உன் மனம் அமைதியாக இருக்கும்போது வீட்டு சுவர்களும் அமைதியை பிரதிபலிக்கும். நீ கோபத்தை குறைத்தால் சூழலின் கடுமையும் குறையும். நீ நம்பிக்கையை வளர்த்தால் வீட்டின் அதிர்வும் மென்மையாகும். இதை நீ கவனித்து பார்க்கலாம். உன் உள்ள மாற்றம் வெளியில் பிரதிபலிக்கும். தங்க பிள்ளையே, சில சமயம் வாழ்க்கை உன்னை நிறுத்தி உன் வேகத்தை குறைக்கச் செய்யும். நீ மிக வேகமாக ஓடி கொண்டிருந்தால் சின்ன தடங்கள் உன்னை மெதுவாக்கும். அந்த மெதுவான நடை தான் உனக்கு தெளிவை தரும். வேகத்தில் நாம் பல விஷயங்களை தவறவிடுவோம். மெதுவாக நடந்தால் தான் உண்மையை காண முடியும். உன் வீட்டில் அமைதியை நிலைநிறுத்த முதலில் உன் நாளை ஒழுங்காக அமை. காலையில் எழும் நேரம், சுத்தம் செய்யும் நேரம், ஓய்வு எடுக்கும் நேரம், இவை அனைத்தும் சமநிலையுடன் இருக்க வேண்டும். ஒழுங்கு இருந்தால் குழப்பம் குறையும். ஒழுங்கு என்பது வெளிப்புற கட்டுப்பாடு அல்ல, உள்ளார்ந்த சமநிலை. தங்க பிள்ளையே, நீ உன் சிந்தனைகளை கவனிக்க ஆரம்பி. சில நேரங்களில் நாம் அறியாமலே எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குகிறோம். அவை நம் மனதில் ஓட்டிக்கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்களை பிடித்து மாற்று. நான் பாதுகாப்பில் இருக்கிறேன். என் வீடு ஆசீர்வாதத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கை அருளில் நகர்கிறது என்று தினமும் உனக்கே சொல்லிக்கொள். வீட்டில் அடிக்கடி பொருள் விழுவது போன்ற சம்பவங்கள் உன் கவனத்தை உன் உடல்நிலைக்கு திருப்பவும் செய்யலாம். நீ சோர்வாக இருக்கிறாயா? உன் கைகள் நடுக்கமாக இருக்கிறதா? உன் மனம் அதிக அழுத்தத்தில் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கான பதிலை அமைதியாக உணர்ந்து கொள். உன் உடலை மதித்து கவனித்தால் பல விஷயங்கள் தானாக சரியாகும். தங்க பிள்ளையே, உன் வீட்டில் சுத்தமான ஆற்றலை உருவாக்க சில நல்ல பழக்கங்கள் உருவாக்கு. தினமும் ஒரு சிறிய தீபம் ஏற்று அமைதியாக அமரு. நல்ல இசை ஒலிக்கட்டும். சாளரங்களை திறந்து காற்றை உள்ளே வரவிடு. இவை எல்லாம் உன் மனதையும் சூழலையும் உயர்த்தும். நீ உன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்காமல் ஒரு பயணமாக பார்க்க கற்றுக்கொள். பயணத்தில் சில தடங்கல்கள் இயல்பானவை. அவை பாதையின் ஒரு பகுதி. அதனால் தள்ளாடாமல் சமநிலையுடன் முன்னேறு. தங்க பிள்ளையே, உன் வீட்டில் பேசும் வார்த்தைகள் கவனமாக இருக்கட்டும். சண்டை, குற்றச்சாட்டு, எதிர்மறை சொற்கள் அதிகரித்தால் சூழ்நிலை அதிரும். அன்பு, நன்றி, ஊக்கம் நிறைந்த வார்த்தைகள் அதிகரித்தால் சூழல் மலரும்.
வார்த்தைகளுக்கு சக்தி உள்ளது. அதை நல்லதற்காக பயன்படுத்து. நீ உன் மனதில் ஒரு பாதுகாப்பு வட்டம் உருவாக்கிக் கொள். எந்த எதிர்மறை சிந்தனையும் இந்த வட்டத்தை கடக்க முடியாது என்று உறுதி செய். இந்த மன உறுதி உனக்கு பலம் தரும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நாம் சிறிய விஷயங்களை பெரிதாக நினைத்து மனதை சோர்வடைய செய்கிறோம். அந்த பழக்கத்தை விடு. ஒரு சம்பவம் நடந்தால் அதை உண்மை அளவிலேயே பார். கற்பனை செய்து பெரிதாக்க வேண்டாம். தெளிவு தான் அமைதியின் அடித்தளம். உன் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்க வேண்டும். சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கொண்டாடு. ஒரு காபி நேரம், ஒரு குடும்ப உரையாடல், ஒரு சின்ன பாடல், இவை அனைத்தும் சூழலை உயர்த்தும். மகிழ்ச்சி வந்த இடத்தில் பயம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, உன் உள்ளம் பலமானது. நீ நினைப்பதை விட அதிக வலிமை உனக்குள் உள்ளது. சின்ன சம்பவங்கள் அதை நினைவூட்ட வந்தவை. நீ தளர வேண்டிய அவசியம் இல்லை. நீ உறுதியுடன் இருக்க முடியும். நீ உன் வாழ்க்கையில் தேவையற்ற பொருட்களை அகற்ற ஆரம்பித்தால் மன சுமையும் குறையும். ஒவ்வொரு பழைய, பயன்பாடற்ற பொருளும் ஒரு பழைய நினைவின் அதிர்வை தாங்கி இருக்கும். அவற்றை விடும்போது நீ உள்ளார்ந்த இலகுவை உணர்வாய். தங்க பிள்ளையே, உன் வீட்டை ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாக கற்பனை செய். ஒவ்வொரு மூலையும் ஒளியால் நிரம்பியதாக கற்பனை செய். இந்த கற்பனை கூட உன் மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். நீ உன் உடலுக்கு மரியாதை கொடு. நல்ல உணவு சாப்பிடு. போதுமான நீர் குடி. போதுமான தூக்கம் எடு. உடல் நலமாக இருந்தால் மனமும் தெளிவாக இருக்கும். மனம் தெளிவாக இருந்தால் பயம் குறையும். தங்க பிள்ளையே, எந்த சிக்னலும் உன்னை அச்சுறுத்த வராது. அது உன்னை விழிப்புணர்வுடன் வாழ கற்றுத்தர வரும். நீ அந்த பாடத்தை ஏற்றுக்கொண்டால் சிக்னல் தனது பணியை முடித்துவிட்டு அமைதியாகி விடும். இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வுடன் தொடங்கு. காலை எழுந்தவுடன் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் என்று மனதில் சொல்லு. இந்த வீடு அமைதியின் இடம் என்று உறுதி செய். இந்த வார்த்தைகள் உன் மனதிலும் சூழலிலும் பதியும். தங்க பிள்ளையே, நீ ஒளியை தேர்வு செய். நீ நம்பிக்கையை தேர்வு செய். நீ அமைதியை தேர்வு செய். இந்த தேர்வுகள் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கும். வெளியில் என்ன நடந்தாலும் உன் உள்ளம் உறுதியானால் எதுவும் உன்னை குலைக்க முடியாது. உன் பயணம் இன்னும் நீளமாக உள்ளது. இந்த சின்ன அனுபவங்கள் உன்னை தயாராக்கும். நீ அதிகம் விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக்கொள்வாய். அதிகம் அன்புடன் நடந்து கொள்வாய். அதிகம் சமநிலையுடன் சிந்திப்பாய். தங்க பிள்ளையே, அனைத்தும் மெதுவாக சரியாகி வருகிறது. உன் வீடு அமைதியாகிறது. உன் மனம் தெளிவாகிறது. உன் வாழ்க்கை ஒளியின் பாதையில் நகர்கிறது. நீ உறுதியாக நில். நீ நம்பிக்கையை விடாதே. நீ அன்பை கைவிடாதே. அனைத்தும் நன்மைக்காகவே அமைந்திருக்கிறது.